விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒரு குட்டி கதையை சொன்னார். சீமான் அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின அந்த குட்டி கதையை நேரடியாக அப்படியே அச்சு பிசுக்காம அப்படியே காப்பி அடிச்சு சொல்றாரு. ஒரு அரசன் அவன் வாரிசு இல்ல, தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு முடிவெடுக்கணும். அப்ப என்ன செய்யறான், அவன் வந்து ஒரு 12-13 வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான். ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பிடும். அம்மா சொல்றதுக்காக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறான். மாநாட்டில் வந்து பேசி மறுபடியும் சீமானை வந்து நினைவுபடுத்திருக்கான்றதான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த பிறகு விஜய் அவர்கள் வந்து ஏன் பொதுக்கூட்டங்கள் போடல, ஏன் மக்களை சந்திக்கல, நேரடியாக களத்துக்கு போராட்டங்கள்ல ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் மீது வந்து தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக வச்சுட்டு வந்தாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு நடுவுல தான் இந்த மாநாட்டை வந்து அவர் நடத்தினார். அவங்க பல்வேறு விடயங்கள்ல வந்து விஜய் மீது வந்து சந்தேகமும் உண்டு, குற்றச்சாட்டுகளும் உண்டு. தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிக்கல்கள் வந்து இப்ப தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. அந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம் வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து கை நீட்டி குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தாவேகா வந்து நேரடியாக களத்துல இறங்கி போராடணும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நேரடியாக வந்து அவங்களை சந்திச்சு ஆறுதலோ இல்ல அந்த போராட்ட காலத்திலேயோ கலந்து கொண்டு இதுவரையிலும் வந்து எதையுமே முன்னெடுக்க 3 முறை இந்தியாவுடைய பாரத பிரதமர் ஆயிருந்தாலும் கூட அவர் ஒரு முறை கூட வந்து பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லை. அந்த நரேந்திர மோடிக்கு எதிராக தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா மேடையில வந்து பேசினாரு. நரேந்திர மோடிஜி எப்படி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கலையோ அதே போல நடிகர் விஜய் அவர்களும் இதுவரையும் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரு முறை கூட வந்து பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லை. நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சுங்கிறானா உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய தத்துவம் என்ன, நீங்க ஏன் அந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடல, அந்த மக்களின் சிக்கலுக்காக ஏன் நிக்கல அப்படிங்கிற கேள்வியை அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து பத்திரிகையாளர் முன்வைப்பாங்க. ஆனா நரேந்திர மோடிஜி அங்க என்ன பண்றாரோ அதே வேலையதான் இங்க வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம், என்ன நல்லது செய்வீங்க, நாங்கள் வந்தால் ஊழல் ஒழிப்போம், எப்படி ஒழிப்பீங்க சொல்லுமில்ல, மக்கள் மன்றத்தில் வந்து சொல்லுமில்ல. தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் பார்ட்டி அது நீதி கட்சி தொடங்கப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டி பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை வேண்டி ஒரு கட்சி தொடங்கப்படுறதுனா அது நீதி கட்சி நான் சொல்லுவேன். அந்த கட்சியிலிருந்து வந்த பிற்காலத்துல அந்த கட்சியிலிருந்து வந்த டிஎம்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய முழு பலனையும் அறுவடை செஞ்சு கொண்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வந்து வளர்ந்து ஆட்சியை பிடிச்சிடானா அந்த டிஎம்கே நான் சொல்லுவேன். அந்த டிஎம்கேல கருணாநிதிக்கு எதிராக வந்து கணக்கு கேட்டு கருணாநிதியின் வெறுப்பை அறுவடை செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சானா அது ஏடிஎம்கே, அது எம்ஜிஆருடைய கட்சி நான் சொல்லுவேன். அதே போல ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக வெகுண்டு எழுந்த மக்கள் ஆதரிச்சு அங்க நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு எழுச்சியை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்திருக்கிறானா அது நாம் தான் கட்சி. அந்த கட்சி தனக்கென்று ஒரு வரையை உருவாக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரிலாம் நன்மை செய்வோம், இந்த திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லி நாம் தான் கட்சி இருக்குது. அயோத்திதாசர் பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா போன்ற பெரும் தலைவர்களுடைய கனவுகளை சுமந்து கொண்டு அந்த தலைவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில பட்டியல் சமூகத்துக்கென்று தம் பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளை பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு அரசு கட்சியாக மாறி இருக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல பாமக பிற்படுத்தப்பட்ட மக்களில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசு கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனா எந்த ஒரு தத்துவமும் இல்லாம, எந்த ஒரு கொள்கையும் இல்லாம, எந்த அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம தமிழ்நாட்டுல வெறும் ரசிகர் கூட்டங்களை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு கட்சி நீங்க தமிழ்நாட்டுல வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறானா அது விஜயோடைய தமிழ்நாடு வெற்றி கழகம் தான். கொள்கையும் தத்துவமும் எதுவும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி வந்து நிற்கிறானா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்குங்கிறத இந்த வீடியோ மூலியமா நான் தெரிவிச்சு. வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய மாநில 2வது மாநாடு வந்து இன்னைக்கு மதுரையில வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த மாநாட்டில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கோம். குறிப்பா அந்த மாநாட்டில் வந்து மதுரையினாலே எனக்கு வந்து ஞாபகம் வர்றது வந்து எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் தான் அப்படின்னு சொல்லி புதிதாக வந்து 2 தலைவர்களை வந்து தனக்கு ஆதரவாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த மாநாட்டில் வந்து சார்னு பேசினாரு. ஆனா இந்த மாநாட்டில் வந்து அங்கிள் சொல்லி அவர் பேசியிருக்காரு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படின்னு குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். அதே போல தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சூட்ல இறந்து போன ஸ்லோனின் பத்தி வந்து இந்த மாநாட்டில் வந்து நினைவு கூர்ந்து பேசின விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த ஆணவ படுகொலையான கவின் குறித்து வந்து
வாயே திறக்கல அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. கடந்த மாநாட்டின் போது வந்து அதிமுகவுக்கு எதிராக வந்து வாயே திறக்காத விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சியுடைய நிலைமை வந்து இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறத ஒரு அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்ல. அது குறித்தும் இந்த வீடியோல நம்ம பார்க்க. இந்த மாநாட்டின் போது வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து சரியான முறையில வந்து விஜய் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்யல, போதிய குடிநீர் வசதிகள் இல்ல, போதிய கழிப்பறைகள் இல்ல, அவர்கள் ரசிகர்கள் வந்து போதிய அரசியல் தெளிவு இல்லாதனால அந்த மாநாட்டு திடலுடைய அந்த சுற்றுச்சுவர் அந்த கட்டடங்கள் எல்லாம் எகிரி வந்தாங்க. அதே போல அங்க வைக்கப்பட்டிருந்த சேர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அதே போல விஜய் அவர்கள் வந்து போதிய அரசியல் தெளிவு இல்லாம அவருடைய கொள்கைகள் எதுவுமே சொல்லாம அவர் கடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள் வந்து விஜய் மீது வந்து வைக்கப்பட்டது. இந்த மாநாட்டுல அதையெல்லாம் விஜய் அவர்கள் மாற்றி புதிய தத்துவங்களையும் அவர் ரசிகர்கள் வந்து போன முறை செஞ்ச அந்த தவறுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு மிக நேர்த்தியாக நீட்டாக வந்து இந்த மாநாட்டை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா சென்ற மாநாட்டுல என்ன பண்ணாங்களோ அதையே இந்த மாநாட்டுல அச்சு பிசுங்காம அப்படியே வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப குறிப்பா உதாரணமா அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடியே வந்து 10 லட்சம் பாட்டில்கள் பொத்தாள்கள் வந்து இறக்கப்பட்டிருக்கு. அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் குடிநீர் வந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்க வந்து பல டேங்குகள் தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரு குறைபாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல டேங்க்ல வந்து தண்ணி நிரப்பப்பட்டு அங்க வர்றவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கு. அதே போல கழிப்பறைகள் வந்து அங்க வந்து எமர்ஜென்சி அந்த கழிப்பறைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல யாருக்காவது மயக்கம் வந்துச்சானா அவங்கள வந்து உடனடியாக கொண்டு போய் பரிசோதிக்கிறதுக்கு வந்து மருத்துவமனைகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல கடந்த மாநாட்டுல வந்து பெண்கள் வந்து குழந்தையோட வந்துட்டாங்க, இந்த மாநாட்டுல பெண்கள் குழந்தையோட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாமே இந்த மாநாட்டுல நடந்திருக்கு. குறிப்பா போன மாநாட்டுல எப்படி வந்து அவர் ரசிகர்கள் வந்து சேர்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு போனாங்களோ அதே போல இந்த மாநாட்டிலும் செஞ்சுட்டு போயிருக்காங்க. போன மாநாட்டிலேயாவது வந்து விஜய் நடக்கிற அந்த ரேம்ப் பேக் அந்த அந்த மேடை இருக்குல்ல அது மேல ஏறாம பார்த்து கொண்டாங்க. ஆனா இந்த முறை வந்து அந்த அவர் நடக்கிற அந்த மேடையில வந்து ரசிகர் கூட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஏறி விஜயே வந்து அச்சுறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து போன மாநாட்டுல என்னென்னலாம் குளறுபடிகள் இருந்ததோ அந்த குளறுபடிகள் ஒரு படி மேல போய் இந்த முறை வந்து நடந்திருக்கு. குறிப்பா தண்ணி வந்து எந்த நேரத்திலும் வரும் அப்படின்னு சொன்ன அந்த பைப்புகள் எல்லாமே தண்ணி வராம வெறும் காற்று தான் வந்தது. அதே போல விஜய் பார்ப்பதற்காக அவர் ரசிகர் கூட்டம், ஏன் ரசிகர் சொல்றேன் அப்படின்னா அங்க பல பேர் வந்து நாங்கெல்லாம் விஜய் பார்க்கறது தான் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் தொண்டர்களாக பார்க்க முடியாது. பல ரசிகர்கள் வந்து விஜய் பார்த்த உடனே அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து விஜய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி கலைஞ்சு போறதை நம்ம வந்து ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அதே போல வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய தத்துவங்கள், அரசியல் கொள்கைகள் வந்து இந்த முறை வந்து அவர் சொல்லுவாரு. ஏன்னா தேர்தலை சந்திக்க போறாரு இல்லையா, அதனால சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா வழக்கமான அதே ஊறுகாய கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் உப்பை சேர்த்து இந்த முறை வந்து விக்கிரவாண்டியில என்ன பேசினாரோ அதை கொஞ்சம் புதுசா வந்து பேசுறன்ற பேர்ல அதையே காப்பி அடிச்சு பேசிட்டு போயிருக்காப்ல. மதுரை மாநாடு அப்படின்னாலே எனக்கு நினைவுக்கு வருவது வந்து 2 பேர் தான். அதுல ஒண்ணு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் வந்து முதல் மாநாட்டை அங்க தொடங்கி அவர் வெற்றிகரமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் இருக்கிற வரையிலும் அந்த சீட்டை பத்தி யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடத்த வந்து நிரப்பினாரு அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பேசியிருக்காப்ல. அடுத்து வந்து விஜயகாந்த், இவங்க 2 பேர் தான் எனக்கு நினைவில் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த முறை வந்து புதுசாக விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் வந்து சேர்த்திருக்காப்ல. மதுரைனாலே நமக்கு ஞாபகம் வருவது 2 விஷயம் தான். ஒண்ணு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு, இப்ப இருக்கிற ஆய்வாளர்கள், இப்ப இருக்கிற அரசியல் அந்த தலைமுறைகளுக்கு வந்து ஞாபகம் வருவது வந்து கீழடி. அதுதான் உலக நாட்டில் உள்ள எல்லா தேசிய இனங்களும் வியந்து பார்க்கின்ற தமிழுக்கு பெருமை சேர்க்கிற அந்த தொல்லியல் ஆய்வு நடக்கிற அந்த இடம் தான் கீழடி. அந்த கீழடி வந்து விஜய் அவர்களுக்கு ஞாபகம் வரல. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வைகை நதி வந்து தன்னுடைய நாகரிகங்கள்ல மிக மூத்த ஒரு நாகரிகம். 2000 ஆண்டு காலமாக ஒரு நகரம் எதிரானா அது வந்து மதுரை நகரம் தான். அப்ப இதெல்லாம் வராத ஒரு விஜய் அவர்களுக்கு வந்து ஞாபகம் வர்றது யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஞாபகத்துக்கு வராங்கன்றாங்க. எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க 2 பேருமே சினிமா துறையிலிருந்து வந்ததுனால கூட இருக்கலாம். ஆனா எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு குளறுபடியான அரசியலாம் செஞ்சுட்டு போயிருக்கான்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன்.
இந்தியாவிலேயே பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடை கொண்டு வரணும்னு சொல்லி அதை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். பொருளாதார அடிப்படை என்பது ஒரு இடஒதுக்கீடு எப்படி வழங்குறாங்க அரசாங்கம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக ஒருத்தன் பின்தங்கி இருக்கணும், கல்வி ரீதியாக ஒருத்தன் வந்து பின்தங்கி இருக்கணும், அதே போல சமூக அந்தஸ்துல வந்து பின்தங்கி இருக்கணும். இந்த மூன்றுலையும் எவன் பின்தங்கி இருக்கானோ அவனுக்கு தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுது. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல பொருளாதார அடிப்படையில யாரெல்லாம் ஏழையாக்குறானோ அவனுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற முட்டாள்தனமான ஒரு கொள்கையை வந்து வகுத்தது வந்து எம்ஜிஆர் அவர்கள். அவரை வந்து இவர் மேற்கோள் காட்டுறார். எம்ஜிஆர் அவர்களை விஜய் அவர்கள் வந்து மேற்கோள் காட்டுறார். அப்ப இவருடைய அரசியல் புரிதல் எந்த மாதிரி இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போ சென்ற மாநாட்டுல வந்து இந்த அதிமுக பத்தி விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. ஆனா இந்த தேர்தல் பேசுறாருன்னா, எங்களின் கொள்கை எதிரியான பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்குது, இது அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்லி நேரடியாக அதிமுகவை தாக்குறாரு. ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம், வருங்காலங்களில் நம்ம சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக போன முறை வந்து பேசாம போயிருக்கலாம். ஆனா இந்த முறை பிஜேபியோடு அதிமுக அலையன்ஸ் வச்ச பிறகு வெளிப்படையாக அதிமுக வந்து அவர் வந்து சாட ஆரம்பிக்கிறார். அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஆனாலும் நமக்கு இதுல இருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த தேர்தலில் அதிமுகவோடு விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வைக்க போவது இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. சென்ற மாநாட்டுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சார்னு பேசின விஜய் அவர்கள் வந்து இந்த முறை வந்து அங்கல்னு பேசுறாரு. எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அரசியல் எதிரி வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக திமுக தான் என்னுடைய நேரடி எதிரி அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து புரிய வச்சிருக்காரு. அங்கல்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமீபத்துல வந்து தமிழ்நாட்டின் முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வந்து நீங்க அப்பான்னு அழைக்கலாம், தமிழ்நாட்டின் அப்பா வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி திமுக வந்து ப்ரொமோட் செய்யப்பட்டது அந்த வார்த்தையை. அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தையை தான் விஜய் அவர்கள் வந்து இந்த அங்கல்னு பயன்படுத்திருப்பாரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் எங்களுடைய நேரடி எதிரி வந்து திமுக தான், டிஎம்கே தான், எங்களுக்கும் டிஎம்கே தான் நேரடியான சண்டை அப்படிங்கிறத இந்த மாநாட்டில் வந்து அவர் சொல்லி அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒரு குட்டி கதையை சொன்னார். சீமான் அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின அந்த குட்டி கதையை நேரடியாக அப்படியே அச்சு பிசுக்காம அப்படியே காப்பி அடிச்சு சொல்றாரு. பெயரையோ சீமானை வந்து மேற்கோள் காட்டுறதோ சீமானுடைய உடல் மொழியோ வந்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே சுட்டி காட்டி பேசவே இல்லை. போன மாநாட்டுல வந்து விஜய் அவர்கள் வந்து நான் மத்தவங்க மாதிரி கத்தி பேச மாட்டேன், உறக்க பேச மாட்டேன்னு சொல்லி சீமான் அவர்களை சாடனாப்ல. ஆனா இந்த மாநாட்டுல சீமானை பற்றி எதுவும் பேசாத விஜய் அவர்கள் வந்து சீமான் பேசின அதே குட்டி கதைய, மேடையில வந்து சீமான் பேசின அதே குட்டி கதைய இந்த மாநாட்டுல வந்து பேசி மறுபடியும் சீமான் வந்து நினைவுபடுத்திருக்கான்றதுதான் நம்ம சொல்ல முடியும் இந்த மாநாட்டு மூலமா. விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த பிறகு விஜய் அவர்கள் வந்து ஏன் பொதுக்கூட்டங்கள் போடல, ஏன் மக்களை சந்திக்கல, நேரடியாக களத்துக்கு போராட்டங்களை ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் மீது வந்து தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக வச்சுட்டு வந்தாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு நடுவுல தான் இந்த மாநாட்டை வந்து அவர் நடத்தினார். அவங்க பல்வேறு விடயங்கள்ல வந்து விஜய் மீது வந்து சந்தேகமும் உண்டு, குற்றச்சாட்டுகளும் உண்டு. தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிக்கல்கள் வந்து இப்ப தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. அந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம் வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து கை நீட்டி குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தாவேகா வந்து நேரடியாக களத்துல இறங்கி போராடுறதும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் நேரடியாக வந்து அவங்க சந்திச்சு ஆறுதலோ இல்ல அந்த போராட்ட காலத்திலேயோ கலந்து கொண்டு இதுவரையிலும் வந்து எதையுமே முன்னெடுக்கல. உதாரணமா கவினுடைய ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயும் கண்டனம் தெரிவிக்கல, அதுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கல, நேரடியாக அவங்களை சந்திச்சு ஒரு ஆறுதலோ எதையுமே சொல்லல. இதே குற்றச்சாட்டை டிஎம்கே மீது நம்ம வைக்கிறோம் தொடர்ச்சியா. அதே பிழையை தான் வந்து விஜய் வந்து இதுவரையிலுமே வந்து செஞ்சுட்டு வராப்ல. இதுவரையிலும் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கப்பட்ட இத்தனை நாட்கள்ல ஒரு முறை கூட வந்து பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சாருன்னா அவருடைய குட்டு வந்து உடைபடும். நரேந்திர மோடிஜி வந்து 3 முறை இந்தியாவுடைய பாரத பிரதமர் ஆயிருந்தாலும் கூட அவர் ஒரு முறை கூட வந்து பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை. அந்த நரேந்திர மோடிக்கு எதிராக தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா மேடையில வந்து பேசினாரு. நரேந்திர மோடிஜி எப்படி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கலையோ அதே போல நடிகர் விஜய் அவர்களும் இதுவரையும் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரு முறை கூட வந்து பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை. நீங்க பத்திரிகையாளரை சந்திச்சுங்கிறானா உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய தத்துவம் என்ன, நீங்க ஏன் அந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடல, அந்த மக்களின் சிக்கலுக்காக ஏன் நிக்கல அப்படிங்கிற கேள்வியை அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து பத்திரிகையாளர் முன்வைப்பாங்க. ஆனா நரேந்திர மோடிஜி அங்க என்ன பண்றாரோ அதே வேலையை தான் இங்க வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு.
நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம். என்ன நல்லது செய்வீங்க? நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம். எப்படி ஒழிப்பீங்க? சொல்லுமில்ல, மக்கள் மன்றத்துல வந்து சொல்லுமில்ல. ஆனா இதுவரையிலும் விஜய் அவர்கள் வந்து மக்கள் மன்றத்துல பத்திரிக்கையாளர் வந்து சந்திக்கவே இல்லை. ஒரு தத்துவம் இல்லாம, ஒரு கொள்கை இல்லாம ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாநாட்டை கூட்டி நடத்தியிருக்கிறானா அது தாவேகா தான். தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி தொடங்கப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டி, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை வேண்டி ஒரு கட்சி தொடங்கப்பட்டதுன்னா அது நீதி கட்சின்னு நான் சொல்லுவேன். அந்த கட்சியிலிருந்து வந்த பிற்காலத்துல அந்த கட்சியிலிருந்து வந்த டிஎம்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய முழு பலனையும் அறுவடை செஞ்சு கொண்டு தமிழ்நாட்டுல வந்து ஒரு கட்சி வந்து வளர்ந்து ஆட்சியை பிடிச்சிடானா அந்த டிஎம்கே நான் சொல்லுவேன். அந்த டிஎம்கேல கருணாநிதிக்கு எதிராக வந்து கணக்கு கேட்டு கருணாநிதியின் வெறுப்பை அறுவடை செஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சானா அது ஏடிஎம்கே, அது எம்ஜிஆருடைய கட்சி நான் சொல்லுவேன். அதே போல ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக வெகுண்டு எழுந்த மக்கள் ஆதரிச்சு அங்க நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு எழுச்சியை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வந்திருக்கிறான்னா அது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி தனக்கென்று ஒரு வரையை உருவாக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரிலாம் நன்மை செய்வோம், இந்த திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் சொல்லி நாம் தமிழர் கட்சி நிற்குது. அயோத்திதாசர் பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா போன்ற பெரும் தலைவர்களுடைய கனவுகளை சுமந்து கொண்டு அந்த தலைவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில பட்டியல் சமூகத்துக்கென்று பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளை பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல பாமக பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனா எந்த ஒரு தத்துவமும் இல்லாம, எந்த ஒரு கொள்கையும் இல்லாம, எந்த அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம தமிழ்நாட்டுல வெறும் ரசிகர் கூட்டங்களை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறானா அது விஜயோடைய தமிழ்நாடு வெற்றி கழகம் தான். கொள்கையும் தத்துவமும் எதுவும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி வந்து நிக்கிறானா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்குங்கிறத இந்த வீடியோ மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.